வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் திறன் மேம்பாடு முக்கிய அங்கம் வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகளிர் நலன் மற்றும் சுகாதாரத்திற்கான ஆரோக்கிய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6.5 கோடிக்கும் அதிகமான மகளிர் பயனடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். கூட்ட நெரிசல் விபத்துகளை தடுக்க முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வடிவமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். அகமதாபாத் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 140 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேச கட்டமைப்பில் திறன் மேம்பாடு முக்கிய அங்கம் வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் 62,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் சார்ந்த இளையோர் நலத்திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், படைப்பாற்றல் சக்தியை முன்னெடுத்து செல்ல அரசு இளையோரை தயாரித்து வருவதாக குறிப்பிட்டார். இந்திய தொழில்நுட்ப மையங்கள் சுயசார்பு பாரதத்தின் பணிப்பட்டறைகளாக திகழ்கின்றன என்று கூறிய அவர், PM சேது திட்டம் நாட்டில் உள்ள இளையோரை உலகின் திறன் தேவைகளுடன் இணைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து தொழில் மையங்களும் தரம் உயர்த்தப்பட்டு நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்றார். அறிவுசார் கட்டமைப்பும் திறன் ஆற்றலும் நம் தேசத்தின் மிகப்பெரிய சக்தியாகும் என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கல்வி முன்னேற்றத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்த பாரத் ரத்னா கர்பூரி தாக்கூரின் சேவைகளை நினைவு கூர்ந்த பிரதமர், அவரது பெயரில் நிறுவப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகம் படைப்பாற்றல் திறனை முன்னெடுத்து செல்லும் ஆற்றல் மிகு கருவியாக செயல்படும் என்றார். இந்நிகழ்வில் 200 தொழில் திறன் ஆய்வகங்களை துவக்கி வைத்ததுடன் 400 நவோதயா மற்றும் 200 ஏகலைவா மாதிரி பள்ளிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாமாஜி கிருஷ்ணவர்மாவின் 168வது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். அன்னாரின் வீரதீர அர்ப்பணிப்பு, தன்னலமற்ற சேவை நாட்டின் விடுதலை போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் மகளிர் நலன் மற்றும் சுகாதாரத்திற்கான ஆரோக்கிய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 18 லட்சத்திற்கும் அதிகமான முகாம்கள் நடத்தப்பட்டு 6.5 கோடிக்கும் அதிகமான மகளிர் பயனடைந்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான குடும்பத்திற்கு அடித்தளமாக விளங்கும் மகளிர் நலனுக்கான மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக அமைச்சர் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். முறையான மருத்துவ பரிசோதனைகள் மூலம் தங்கள் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி ஆளுமை மிக்க எதிர்காலத்தை மகளிர் உறுதி செய்வதன் அவசியத்தையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சளி, இருமல் மருந்துகளை பரிந்துரைக்க கூடாது என மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, இருமல் தொந்தரவுகளை உரிய மருத்துவ ஆலோசனையின் கீழ் கண்காணிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. அண்மையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருமல் மருந்து உட்கொண்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகளுக்கான வரி குறைப்பு பெருமளவில் பயனளிப்பதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். வேலூரின் பிரதான தொழிலான தோல் சார்ந்த பொருட்களுக்கு வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிக விலை கொடுத்து வாங்கிய தோல் சார்ந்த பொருட்களை மக்கள் குறைந்த விலைக்கு வாங்கி பயனடைகின்றனர். இவ்வரி குறைப்பை அமல்படுத்திய பாரத பிரதமர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். லெதர் ரிலேட்டடான ஸ்லிப்பர், பேக்குக்கு 5% ரொம்ப குறைஞ்ச பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. பெண்கள் வேலைக்கு போறது ரொம்ப கட்டாயமாயிடுச்சு. பேக் எல்லாம் வாங்குறது பாத்தீங்கன்னா அடிக்கடி மாத்திட்டே இருக்கணும். GST குறைச்சதுல சந்தோஷமா அதை வாங்குவாங்க. லெதர் ரிலேட்டடான ப்ராடக்ட் 5% கொடுத்ததுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நடுத்தர மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வடிவமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு குறித்து தமது சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள முதலமைச்சர்,
உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இச்சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும் என்றார். முழு உண்மையும் வெளிக்கொணரப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் இத்தகைய துயரம் இனி ஏற்படாத வகையில் அனைவரும் ஒருங்கிணைவதன் அவசியத்தையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காட்பாடியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், நீர்நிலைகளை தூர்வாறுதல், கரைகளை பலப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளின் மூலம் அதிக அளவிலான மழைப்பொழிவையும் எதிர்கொள்ளும் திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக சேர்காட்டில் நலம் காக்கும் மருத்துவ முகாமை அமைச்சர் பார்வையிட்டார். திருச்சி சோமரசம்பேட்டையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் சித்த மருத்துவமனை கட்டுமான பணிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி பொன்னியாறு அணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் மனநல அவசர சிகிச்சை மையத்தை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கே சென்று அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் பணிகள் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளன. மாதந்தோறும் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இம்மாதம் முன்கூட்டியே இப்பொருட்கள் வழங்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம், பெரம்பலூர், நாமக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 122வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், கொடிகாத்த குமரனின் தன்னலமற்ற தியாகமும் தேசப்பற்றும் வருங்கால தலைமுறையினருக்கு உத்வேகமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அன்னாரின் பிறந்த ஊரான சென்னிமலையில் உள்ள அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பே. சுவாமிநாதன் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்ற திருப்பூர் குமரன் காவலர்களால் தாக்கப்பட்ட போதும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறே உயிர் நீத்ததை அடுத்து கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 142வது பிறந்தநாளை ஒட்டி தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். தொடர் விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை சற்று அதிகரித்தே காணப்பட்டது. குளுமையான காலநிலையை அனுபவித்தவாறு பில்லர் ராக், குணா குகை, பயன்மர சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை கண்டு ரசித்து நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் வாழை மற்றும் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர். நெல்லை மாவட்டத்தின் சேரன் மகாதேவி சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையின் காரணமாக பயிரிடப்பட்டிருந்த சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அறுவடை பருவம் நெருங்கும் நிலையில் இருந்த வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. சக்திகுளம், உதய மார்த்தாண்டபுரம், கிரியம்மாள்புரம், காரகுறிச்சி, கூனியூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த வாழைகள் முழுவதுமாக சாய்ந்து சேதமாகியுள்ளது. உடனடியாக வேளாண்மை துறை, வருவாய்த்துறை மூலம் கணக்கீடு செய்து உரிய இழப்பீட்டை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். சேலம் மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தின் சார்பில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு பேரணி சேலத்தில் இன்று நடைபெற்றது. அகமதாபாத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 140 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 3ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன் எடுத்திருந்த போது ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தனது 2வது இன்னிங்ஸை விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் 146 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 162. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் திறன் மேம்பாடு முக்கிய அங்கம் வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகளிர் நலன் மற்றும் சுகாதாரத்திற்கான ஆரோக்கிய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6.5 கோடிக்கும் அதிகமான மகளிர் பயனடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். கூட்ட நெரிசல் விபத்துகளை தடுக்க முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வடிவமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 140 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.